வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் டிகோட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது சப்ஸ்டேஷனுடைய ரூமுடைய சைஸு எவ்வளோ இருக்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் அதோட சைஸ் எத்தனை, ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் அதோட சைஸ் எத்தனை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் சப்ஸ்டேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரூம். டிரான்ஸ்ஃபார்மர் ரூம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு த ரூம் தட் கண்டைன்ஸ் எலக்ட்ரிக்கல் எல்வி டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஆர்எம்யூ. அதாவது ஒரு ரூம்ல டிரான்ஸ்ஃபார்மர், அது கூட ஒரு ஆர்எம்இ யூனிட்டை வந்து அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த ரூமோட தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரூம் இல்லைன்னா சப்ஸ்டேஷன் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது த ரூம் சைஸ் வில் பி வேரி அக்கார்டிங் டு த குவான்டிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ரூமோடைய சைஸ் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னா, எத்தனை நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரூமோடைய சைஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, அடுத்தது ஆர்எம்யூ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆர்எம்யூங்கிறது அசம்பிள்டு ஸ்விட்ச் கியர் யூனிட். ஒரு ஃபேக்டரி அசம்பிள்டு ஸ்விட்ச் கியர் யூனிட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எம்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு மேக் பவர் சிஸ்டம் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ரிலையபிள். ஸோ இந்த பவர் சிஸ்டத்தை எஃபிஷியன்ட் அண்ட் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக ஆக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் மெயின் யூனிட்டுங்கிற ஆர்எம்யூ யூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்யூங்கிறது ஒரு ரொம்ப பெரிய டாபிக். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த சப்ஸ்டேஷன், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரூமோட டிசைன் எப்படி பண்ணுறது, அது எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ரூமோட லொக்கேஷன், டிசைன், லேஅவுட் ஆஃப் ரூம் ஷால் பி அப்ரூவ்டு பை SEWA பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். ஓகே, நம்ம முன்ன சொல்லியிருந்த மாதிரி SEWA ரெகுலேஷன் படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரூமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் இல்லை டெவலப் பண்ண போகிறோம்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் அண்ட் டிசைன் லேஅவுட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேவால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்கமிங் எல்வி கேபிள் ஷுட் நாட் பாஸ் இன் பிரைவேட் பிளாட். ஓகே, நம்ம நார்மலாக இப்போ ஒரு பில்டிங்னா எங்கே இருக்கும், ஒரு பிளாட்ல இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நம்ம மெயின் கேபிள் கொண்டு வருவோம். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய கேபிளை தான் நம்ம எம்வி கேபிள் அப்படின்னு சொல்லுவோம், மீடியம் வோல்ட் கேபிள். ஸோ இந்த எம்வி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்ல கிராஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி இந்த செட்பேக் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பில்டிங்கில் முன்னாடி இருக்கிற நம்ம கவர்மெண்டோடைய ரோட் சைடு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிளை பாஸ் பண்ணுறதுக்கு அலௌட் இருக்கு. அடுத்தது இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பாஸ் ஒன்லி இன் பில்டிங் செட்பேக்ஸ் அண்ட் சர்வீஸ் காரிடோர்ஸ். ஓகே, ஸோ அதுவும் வித் ப்ரியர் அப்ரூவலோட. இது எங்கே பாஸ் பண்ணுறதுக்கு அலௌட்னா, பில்டிங்கோட செட்பேக்லேயும் பின்ன பில்டிங்கோட சர்வீஸ் காரிடோர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் கொண்டு போகிறதுக்கும் அலோவ் இருக்குது. அதுவும் ப்ரியராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ அடுத்தது சைஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன் ஃபார் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ தான் நம்ம வந்து டாபிக் உள்ளாரே வந்திருக்கோம். ஸோ ஒன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற ஒரு சப்ஸ்டேஷனுடைய அந்த ரூமோடைய சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் இருக்கணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மினிமம் அந்த ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் இன்ட்டு 4.5 மீட்டர். ஸோ 4.5 மீட்டர் நீளம், 4.5 மீட்டர் அகலம் உள்ள இன்சைட், அவுட் சைடு இல்லை இன்சைட் அகலம் உள்ள ஒரு ரூமை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள சப்ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும். அடுத்தது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் வித் ஆர்சிசி ரூஃப் ஸ்லாப். இதோட ஸ்லாப் ஆர்சிசி ரூஃபாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா provide 2.4 into 2.4 meter aluminum lower door towards outside. ஓகே, 2.4 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு அலுமினியம் லூவர் டோரை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி டோரா வந்து கொடுக்கணும் இதுக்கு. அடுத்தது ஆல் ட்ரென்ச்சஸ் ஷுட் பி மினிமம் 50 சென்டிமீட்டர் வித். ஓகே, அடுத்து ட்ரென்ச்சஸ் அப்படிங்கிறது அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட கேபிளை லைவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபவுண்டேஷனை தவிர்த்து பாக்கி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டரில், அதாவது 0 லெவலில் இருந்து 45 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரென்ச்சுன்னு சொல்கிறோம். அந்த ட்ரென்ச்சோட சைஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் வேணும். அதோட ட்ரென்ச்சோட சைஸ் மினிமம் 50 சென்டிமீட்டர் வேணும். அதுக்கு அடுத்தது 40 into 30 சென்டிமீட்டர் ஓப்பனிங் ஷால் பி ப்ரொவைடட் ஃபார் எல்வி கேபிள் அக்சஸ் அட் -45 சென்டிமீட்டர் ட்ரென்ச் லெவல். ஓகே, ஸோ அடுத்தது இந்த 40 சென்டி இன்ட்டு 30 சென்டிக்கு ஒரு ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணோம். அந்த ஓப்பனிங் எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரூம்ல இருந்து எல்வி ரூமுக்கு கேபிளை பாஸ் பண்ணுறதுக்கு.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் எம்வி கேபிள் வர்றதுக்கும் இதை மாதிரி வந்து ஒரு ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது சைஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரும் ஃபார் 2 டிரான்ஸ்ஃபார்மர். 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட சைஸ் எப்படி இருக்கணும், அதோட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இது ஒன்றில் என்ன பார்த்தோமோ அது எல்லாமே இதுக்கும் பொருந்தும். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும். மினிமம் சைஸ் ஆஃப் த ரூம் வில் பி 8 மீட்டர் இன்டூ 5 மீட்டர். இதுக்கு முன்னாடி இருக்க பார்த்ததுன்னா 4.5 இன்டூ 4.5 பார்த்தோம். இப்போ 8 மீட்டர் இன்டூ 5 மீட்டர் மினிமம் ரூம் சைஸு. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1.8 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஷல் பி மெயின்டைன்டு பிட்வீன் 2 டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க இதில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இடையில மினிமம் 1.8 மீட்டர் கேப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ப்ரொவைட் 2 நம்பர்ஸ் ஆஃப் 2.4 மீட்டர் இன்டூ 2.4 மீட்டர் அலுமினியம் லோவர் டுவர்ட்ஸ் அவுட் சைட். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் தான் இருந்தது, சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் கொடுக்கணும். 2.4 திக்கு 2.4 ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் ப்ரொவைட் பண்ணணும். அதுபோல் எல்வி ஆக்சஸ் அண்ட் எம்வி ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ட்டு 30 சென்டிமீட்டரில் 2 ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த ரூமோட ஸ்பெசிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இது ஆர்எம்யூ பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸ் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவல். ஒரு சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள ரூமோடைய ட்ராயிங் இது வந்து நான் சொன்ன மாதிரி 4.5 மீட்டர் வித் இன்ட்டு 4.5 மீட்டர் நீல அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டரில் இருக்கும். இன்சைடு அவுட் சைடு இல்லை, இன்சைடு ரூமோட இன்சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபவுண்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்வி கேபிள் அக்சஸ் 40 இன்ட்டு 30, அதே போல் எல்வி கேபிள் அக்சஸ் 50 இன்ட்டு 30 கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இல்லை 40 இன்ட்டு 30 கொடுத்தாலே போதும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டுவர்ட்ஸ் அலுமினியம் 2.4 இன்ட்டு 2.4 மீட்டர் ஹெவி டியூட்டி அலுமினியம் லோவர் டோர் ஓப்பனிங் டுவர்ட்ஸ் அவுட் சைட். இந்த டோர் தான் இது. இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் இது இங்கே 8 மீட்டர் வரைக்கும் இப்படி வரும். இன்னொரு டோர் இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.